மக்களே, வெல்கம் டு மை மொட்டைமாடி. என்னடா அக்கா இந்நேரத்துலேயே வந்துட்டேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நேற்று கொஞ்சம் ஏமாந்துட்டோம். சாயந்தரமாக கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு மழை, நைட்டு மழை. அதனால் நேற்று இந்த கரிசலாங்கண்ணி எடுக்க முடியல. சரி, இன்றைக்கி எடுத்துக்கலாம், கொஞ்சம் வெட்டாப்பு விட்டுருச்சுன்ட்டு காலை நேரத்துலேயே வந்துட்டேன். மழை நிறைய கரிசலாங்கண்ணி நாற்றுகள் வந்து விதை தானாக விழுந்து தான் முளைக்குது. போன மாதமெல்லாம் எப்படி செழிப்பாக இருந்துச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ பனி வந்ததுனால இலைகள்லாம் நல்லா சிறுத்துருச்சு. அவுரி நிறைய முளைச்சிருந்துச்சு. சரி, அதை சிறுத்து போன இலைகளை பூவெல்லாம் வந்துருச்சு, அதனால் எடுத்துடலாம். இந்த அவுரி அவர்கள் வருவதற்கு வெளிவிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தொட்டிகள்லாம் காலி பண்ணேன். டெரஸ் கார்டனில் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. மண்ணெல்லாம் மாற்றி கண்டெய்னர்லாம் கொஞ்சம் வேறு மாற்றலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இப்படின்ட்டு ஒரு 3/4 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு பேஸ்கெட் நிறையா இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி ஒயிட் பிருங்கராஜ் எடுத்தாச்சு. இலைகள்லாம் ரொம்ப சிறுத்துருச்சு பனியினால். சரி, பரவாயில்ல, சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்ச் ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு தான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட்டில் புக் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஸ்டே ஹெல்தி.